சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து பாஜக நிர்வாகி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல். பாஜக பேரணிக்கு அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உத்தரவின் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் ராஜேஷ். தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்ல அனுமதி வழங்காதது குறித்து காவல்துறைக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் பாஜகவினர் கோவையில் பேரணி செல்ல அனுமதி வழங்கும்படி உத்தரவிட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து கோவை மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதி வி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் கோவை பிரதான சாலையில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிறுத்தம் கொண்ட பகுதி என்பதாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதாலும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. கோவையில் 12 பகுதிகளில் ஊர்வலம் நடத்த காவல்துறையினர் அனுமதி வழங்கும் இடங்களில் ஊர்வலம் செல்லலாம். தேசிய கொடியை ஏந்துவதை அரசு தடுக்கவில்லை என்பதையும் வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதி தேசிய கொடியை ஏந்துவதற்காக உயிர்நீத்த திருப்பூர் குமரன் வாழ்ந்த நாட்டில் தேசிய கொடி பிடித்து செல்ல தடை விதிப்பதா, தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்ல காவல்துறை அனுமதி மறுப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்வது என்ன பாவச் செயலா? பேரணிக்கு அனுமதி கேட்டுள்ள கோயம்புத்தூர் என்ன பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானில் உள்ளது எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. பின்னர் பேரணி நடத்த திகாவுக்கு அனுமதி கிடைக்காது, பாஜகவுக்கு அனுமதி கிடைக்காது, அப்படி என்றால் தாவேகாவுக்கு மட்டும் அனுமதி அளிப்பீர்களா என அடுக்கடுக்கான கேள்விகளை காவல்துறையினரை நோக்கி எழுப்பினர். காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் அருண் அன்புமணி ஆஜராகி ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்கப்பட்ட பகுதி அனுமதி வழங்க முடியாத வழித்தடமாகும் என்பதால் மறுக்கப்பட்டதாகவும் அனுமதி வழங்கினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதாலும் மறுக்கப்பட்டது. யாருக்கும் காரணம் இல்லாமல் அனுமதி வழங்க முடியாது என மறுக்கவில்லை. கட்சி சார்ந்த ஊர்வலம் செல்லவோ அனுமதி மறுக்கப்பட்டது. மாற்று இடத்தில் ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தார். கோவையில் 12 பகுதிகளில் ஊர்வலம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கும் இடங்களில் ஊர்வலம் செல்லலாம். தேசிய கொடியை ஏந்துவது அரசு தடுக்கவில்லை எனவும் வாதிட்டார். அப்போது நீதிபதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என கோரி அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதை ஏற்க முடியாது என குறிப்பிட்டதுடன் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் தேசிய கொடியை அனைவரும் ஏந்தி அனைவரும் உரிமை உள்ளது. இந்த விவகாரத்தில் அரசின் செயல் சரியல்ல. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த நடைமுறையை மாவட்ட ஆட்சியர் செயல்படுத்தக்கூடாது எனவும் கண்டித்தார். இதையடுத்து அனுமதிக்கப்பட்ட இடங்களில் பேரணி நடத்துவது தொடர்பான காவல்துறையினருடன் கலந்தாலோசித்த முடிவை தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை பிற்பகலுக்கு தள்ளி வைத்தார். பிற்பகலில் மீண்டும் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமரகுரு ஆகஸ்ட் 18ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 7 மணி வரை மேட்டுப்பாளையம் ரோடு ARC சந்திப்பில் தொடங்கி வடக்கு கோவை சிந்தாமணி சந்திப்பு வரை பேசி செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து நீதிபதி லட்சுமி நாராயணன் தேசிய கொடியை ஏந்தி பாஜக பேரணி செல்ல அனுமதி வழங்கி வழக்கமான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் எதிர்காலத்தில் தேசிய கொடி ஏந்தி பேரணி செல்ல யார் அனுமதி கோரினாலும் தேவையற்ற அல்லது பொருந்தாத காரணங்களை கூறி அனுமதி மறுக்கக்கூடாது என்றும் தமிழக காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.